வண்டி வந்து SP 125 வண்டியில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தொடர்ந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடும்போது வண்டி வந்து ரன்னிங்லேயே வந்து ஆஃப் ஆகுது, அதுக்கப்புறம் அடைச்சி போகுது. ஒரு 5 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம், இதை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, ஃபியூல் ஹோஸ் வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபியூல் ப்ரெஷர் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வந்து கீ ஆனில் இருக்குது. ப்ரெஷர் வந்து ஃபஸ்ட்டு என்ன லெவலில் வருது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதாக தான் அதை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது நல்ல ஃபில்டராக இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ரெஷராக வந்துக்கிட்டே இருக்கும். இதுமாரி நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக வந்து வராது. இதான் இந்த வண்டியில் வந்து பிரச்சனையை. இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஃபியூல் பம்பை வந்து கழட்டிட்டு இதில் வரக்கூடிய ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபில்ட்ரு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, பம்பை கழட்டி எப்படி ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பம்பை கழட்டுறதுக்கு இதுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 mm போல்ட்டு வந்து நமக்கு வந்து இருக்கும். அதை வந்து கழட்டணும். இதுக்கப்புறமா வந்து இந்த ஓஸ் 2 ஓஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். இந்த வயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பம்பை வந்து செட்டாக வந்து எடுக்கலாம். நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து ஃபியூல் பம்பில் வந்து ஓஸ் கழட்டும் போது பெரிய ஓஸில் வந்து 10 டீயும் சின்ன ஓஸில் வந்து 8 டீயும் சொருகி இப்போ நம்ம டீ பாக்ஸை வந்து தொங்க விட்டு நம்ம வந்து மோட்டரை வந்து எடுத்துக்கிறது. இதை தனியாக புல்லர்லாம் வரும், அதை லாக் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒன்றும் கிளியராக ஒன்றும் வேலை செய்கிற மாதிரி தெரில. நான் ரொம்ப நாளாகவே இது இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பக்காவாக இருக்குது. பெட்ரோல் வந்து கீழே செஞ்சுறதை பார்த்தாலும் தெரியும், ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கையாலே பொத்திட்டு நம்ம 10 டீயும் 8 டீயும் உள்ளே வந்து 8 டீஸ் பண்ணி உள்ளே வந்து சொருகி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அந்த பம்பை வந்து பிரிச்சுட்டு ஃபில்ட்ரு வந்து மாட்டுவோம். இப்போ வந்து பம்பை வந்து தனியாக வச்சுருக்கோம். இதை ஃபில்டரை கழட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த 3 சைடு வரக்கூடிய நமக்கு வந்து கிளிப்பை மட்டும் கழட்டினோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்து அது வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும், இதான் வந்து இந்த ஃபியூல் ஃபில்ட்ரு. இது வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இதில் நம்ம வாயில் வச்சு ஊதணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பக்கம் ஏரே வந்து வராது.